உலகத்திலேயே 30,000 பட்ஜெட்டில் ஸ்மார்ட் ஸ்பீக்கர் அப்படின்னா அது சோனோஸ், போஸோட ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் அமேசான் அலெக்ஸா இப்படி தான் இருந்தது. என்னதான் ஸ்பீக்கர்ஸ் லிஸ்ட் கம்மியாக இருந்தாலும் இந்த ப்ரைஸிங்கில் குட் சவுண்டிங், குட் லுக்கிங், வெல் இன்ஜினியர்ட் ஸ்பீக்கர் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஸோ காம்படிஷன் பெருசாக இல்லாத மார்க்கெட்டில் அமேசான் கூகுளுக்கு காம்படிட்டராக ஆப்பிள் சிரி பவர்ட் ஸ்மார்ட் ஸ்பீக்கரை கொண்டு வரணும்னு நினச்சி ஒரு புது ப்ராடக்ட் கேட்டகரிக்குள்ளே என்ட்ரு ஆனாங்க 2018. அதுதான் இந்த ஆப்பிள் ஹோம்பாட். வாங்க இதோட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். வணக்கங்க, நான் அரவிந்த் அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிபிஏ சேனல். லெட்ஸ் பார்க்கல். ஃபர்ஸ்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். டிசைன் பற்றி பார்க்கும்போது இந்த ஸ்பீக்கர் ஹேஸ் அ மெஷ் டிசைன் ஃபார் பெட்டர் சவுண்ட் குவாலிட்டி அண்ட் டாப் லேயரில் க்ளாசி ஃபினிஷோட ஒரு டச் கண்ட்ரோல் பேடும் கொடுத்துருக்காங்க வித் வால்யூம் ப்ளஸ் ஆர் மைனஸ் கெப்பாசிட்டிவ் பட்டன்ஸ். ஓவராலாக பார்க்க நல்லா சூப்பராக அழகாக ஒரு ஆப்பிள் ஈகோ சிஸ்டமில் நல்லா பிளெண்ட் ஆகுதுன்னே சொல்லலாம் இந்த ஆப்பிள் ஹோம்பாட். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்யூட்டாக ஒரு ஆப்பிள் லோகோவும் இருக்குது. ப்ளஸ் இந்த டிசைனில் இருக்க ஒரே ஃப்ளா என்ன அப்படின்னா, இந்த கீழே இருக்க ரவுண்ட் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி ரவுண்டை நம்ம இந்த உட்டன் டேபிள் இந்த ஹோம்பாடை ப்ளேஸ் பண்ணும்போது ஒரு சர்க்கிள் மாதிரி நம்ம உட்டன் டேபிளில் வந்து அது ஒரு மார்க் லீவ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து நிறைய நாள் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும், உடனே இப்படி வச்சுட்டு எடுத்தாலும் தெரியாது. ஸோ நீங்கள் இந்த ஹோம்பாட் வாங்குறீங்கன்னா அதை கொஞ்சம் உங்கள் மைண்டில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் சிரி தான் இந்த ஆப்பிள் ஹோம்பாடுக்கு ஒரு பேக் போன்னே சொல்லலாம். சிரி இல்லைனா இந்த ஹோம்பாடே இல்லை. சிரினாலே என்ன, ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் அண்ட் இட் கேன் கண்ட்ரோல் ஸ்மார்ட் ஹோம் டிவைசஸ் லைக் கர்டைன்ஸ், டோர்ஸ், ஃபேன், சன்ஷேட், அப்புறம் தெர்மோஸ்டாட், இந்த மாதிரி நிறைய டிவைசஸ் ஆப்பிள் ஹோமில் வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். Plus, what is the weather today? How tall is the Eiffel Tower? Play some 90s hip hop. Play some new Tamil songs. அந்த மாதிரி சொல்லி நிறைய வாய்ஸ் கமாண்ட்ஸ் அண்ட் கொஷின்ஸ் நீங்கள் சிரி கிட்ட கேட்டுக்கலாம். அண்ட் இந்த ஹோம்பாட் அதுக்கும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆப்பிள் ஐஃபோனில் நம்ம சிரி எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த ஹோம்பாடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சிரி இஸ் கேப்பபிள் டு சம் எக்ஸ்டென்ட். அது உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்கள் ஆப்பிள் ஐஃபோன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சிரியோட லிமிடேஷன்ஸ் பற்றி உங்களுக்கே தெரியும். ஸோ நிறைய கொஷின்ஸ்க்கு இந்தியாவில் மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய கொஷின்ஸ்க்கு சிரியாவில் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியாது. அதே நீங்கள் யூஎஸ் அந்த மாதிரி கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ் கண்ட்ரியில் இருக்கீங்கன்னா உங்களுடைய சிச்சுவேஷனே வேறு. நீங்கள் கேட்குற கொஷின்ஸ், உங்களுடைய லாங்குவேஜ், உங்களுடைய ஸ்லாங் எல்லாத்துக்குமே வந்து இதால் கண்டினியூஸாக கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், இஃப் அன் அமெரிக்கன் டாகல்ஸ் அ சிரி கமாண்ட், இட் வில் கிவ் அ பெட்டர் ரிசல்ட் கம்பேர்ட் டு இந்தியன் வாய்ஸஸ். ஸோ அதுபடி தான் ஆப்பிள் வந்து இந்த சிரியை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் யூஷுவல், ரொம்ப நாளாக மாறாதது அது. ஸோ ஆன் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ வில் ரேட் திஸ் சிரி a solid 7 out of 10 ஃபார் இந்தியன் வாய்ஸஸ். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஸ்பீக்கரில் இப்போ நம்ம சிரியை டாகிள் பண்ணணும், எஸ்பெஷலி இப்போ பாட்டெல்லாம் லவுடாக கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம சிரியை டாகிள் பண்ணணும்னா இதில் வந்து மைக்ரோஃபோன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல. ஸோ அதுக்காக ஆப்பிள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஹோம்பாட் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் 6 மைக்ரோஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ லவுடான மியூசிக்லேயும் இந்த ஹோம்பாடில் வந்து ஹே சிரின்னு சொல்லி உங்களால் சிரியை டாகிள் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸே எடுத்துக்க வேணாம். ஏன்னா 6 மைக்ரோஃபோன் அரே இருக்குது. அந்த 6 மைக்ரோஃபோனும் உங்கள் வாய்ஸை நல்லாவே லிசன் பண்ணணும். இந்த மைக்ரோஃபோனால் உங்கள் வாய்ஸையும் ப்ளே ஆகிற மியூசிக்கையும் டிஸ்டிங் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஸோ சிரியை டாகல் பண்ணுறதுல பிரச்சனையே இல்லை. அண்ட் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் பற்றி ஆப்பிள் இன்னும் எதுவும் சொல்லலை. இந்த ஹோம்பாடில் இப்போதைக்கு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட்டும் இல்லை. அண்ட் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் இருந்தால் தான் சிரியோடைய நியூ ஜென்ரேஷனும் இதுக்கு வரும். ஸோ ஃபியூச்சரில் மேபி வருதான்னு பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸும் புது சிரியும் இந்த ஹோம்பாடில் இல்லை. யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற சிரி தான் இப்போ இந்த ஹோம்பாடில் இருக்குது. அண்ட் முக்கியமானது சவுண்ட் குவாலிட்டி. இதில் சாங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது என்ன பார்க்கலாம், இந்த ஹோம்பாட் வந்து சவுண்ட் குவாலிட்டியில் தான் இதோட ஸ்பெஷலிஸ்ட்டே. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சோனோஸ், போஸ், எந்த கம்பெனி ஸ்மார்ட் ஸ்பீக்கர் நீங்கள் எடுத்தாலும் அப்படி இல்லை இந்த மாதிரி மார்ஷல் மாதிரி ஸ்பீக்கர்ஸ் ஸ்மார்ட் ஸ்பீக்கரே கிடையாது. ஆனால் ஒரு ஸ்டாண்ட் அலோன் சூப்பரான ஸ்பீக்கர். மார்ஷல் பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்பிள் ஹோம்பாடோடைய சவுண்ட் குவாலிட்டி தான் இதோடைய ஸ்பெஷலே. ஆப்பிள் அந்தளவுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு இன்ஜினியரிங்கும் ஒரு சூப்பரான சவுண்ட் குவாலிட்டியும் இந்த ஆப்பிள் ஹோம்பாடில் கொடுத்துருக்காங்க. என்னடா ஃபர்ஸ்ட் லெவலில் ஹைப் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு ஆப்பிள் மாதிரி ஒரு கம்பெனி, டெக்னாலஜி ஃபோக்கஸ் கம்பெனி, சவுண்ட் இன்ஜினியரிங் கம்பெனியும் கிடையாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி ஃபோக்கஸ் கம்பெனி இந்த ஹோம்பாடை எப்படி இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்த்தா நமக்கு அப்படியே வியக்க வைக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வேற லெவல் கம்பேர்ட் டு ஃபுல் ஆடியோ இன்ஜினியரிங் கம்பெனியை விட மேலேயே கொண்டு போயிட்டு இந்த ப்ராடக்ட் இன்ஜினியர் பண்ணி ஒரு சூப்பரான சவுண்ட் குவாலிட்டி அவுட்புட் நம்ம கிடைக்க வச்சிருக்காங்க ஆப்பிள். இதை லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்க, the way they showed how it is designed and engineered inside a room chamber is mesmerizing. Sound output from the speaker is just wow. Good low and mid range and beautiful high range னே சொல்லணும். வோக்கல்ஸ்லாம் கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்க. இப்போ நீங்கள் ஏதோ மெலடி சாங்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா வோக்கல்ஸ் ஆர் கிறிஸ்டல் கிளியர். அண்ட் பேஸ்மே அந்த மெலடி சாங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி லைட்டாக தம்ப் பண்ணுது. ஸோ அந்த பேஸும் வந்து அழகான ஒரு சவுண்ட் அவுட்புட்க்கு ஆட் பண்ணுதுன்னே சொல்லணும் மெலடி சாங்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் அதுவே ராக் ஆர் பாப் சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் மார்ஷல் இஸ் பெட்டர் அட்,
அந்த டைப் ஆஃப் சாங்ஸ் கூட இந்த HomePod வந்து ஒரு சுப்பீரியர் லெவல் ஆஃப் சவுண்ட் குவாலிட்டி கொடுக்குதுன்னே சொல்லணும். நான் யூஸ்வலாக HomePod ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மெலடி சாங்ஸ், ஒரு லவ் சாங்ஸ் அந்த மாதிரி அப்படின்னா ஒரு லோ வால்யூம் சாங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஐ வில் ப்ரிஃபர் திஸ் போஸ் ஸ்பீக்கர். அண்ட் அதுவே ஒரு ராக், ஒரு பாப், ஒரு குத்துப்பாட்டு அந்த மாதிரி நல்ல ஹையாக வால்யூம் வச்சு கேட்கணும் அப்படின்னா மார்ஷல் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அதில் பேஸும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி குத்துப்பாட்டுக்கு அதோடைய சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். போஸ் அதில் நல்லா இருக்காது. ஆனால் இந்த ஆப்பிள் HomePod வந்து பார்த்திங்கன்னா மெலடி சாங்ஸ்க்கும் சரி, அதே மாதிரி மார்ஷலில் நான் கேட்குற எல்லா பாட்டும், அந்த குத்துப்பாட்டு அந்த மாதிரி எல்லா பாட்டுமே சரி இந்த ஆப்பிள் HomePodல வந்து சூப்பரான சவுண்ட் குவாலிட்டியில் கிடைக்கும்னு சொல்லுவேன். ஏன்னா ராக் ஆர் பாப் சாங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிள் HomePodல பேஸ் வந்து செம்ம தம்பிங்காக இருக்குது. இப்போ நான் இந்த டேபிளில் வச்சேன்னா இந்த ஹோல் டேபிளே வைப்ரேட் ஆகிற அளவுக்கு இதோடைய பேஸ் இருக்கும். ப்ளஸ் இதோடைய சவுண்ட் குவாலிட்டி ப்ளஸ் வால்யூம் லெவல்ஸுமே நல்லா ஹையாக இருக்கும். இந்த HomePod ஸ்பீக்கர்லேருந்து தான் இவ்வளோ சவுண்ட் வால்யூம் கிடைக்குதுன்ற அளவுக்கு நமக்கு இதோடைய சவுண்ட் அவுட்புட் இருக்கும். ப்ளஸ் சவுண்ட் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணாலும் ஹையர் வால்யூமில் இந்த இறையிறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது. வாய்ஸஸ் ஆர் கிறிஸ்டல் கிளியர். என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்கள் மியூசிக்கில் யூஸ் பண்ணாலும் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இதில் வந்து டிஸ்டிங்டிவாக உங்களுக்கு வந்து கேட்கும். அது மட்டும் இல்லாமல் ஓவரால் சவுண்ட் குவாலிட்டி வைஸ் நீங்கள் பார்க்கும்போது வாட் எவர் த ஜானர் ஆஃப் சாங் இஸ், எல்லா சாங்குமே இந்த ஆப்பிள் HomePodல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் தரும். அண்ட் கம்பேர்ட் டு ஆல் அதர் ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ஸ் லைக் கூகுள் ஹோமாக இருக்கட்டும், அமேசான் அலெக்ஸா, எக்கோ டிவைசஸ் எது நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஆப்பிள் HomePod அளவுக்கு ஒரு சவுண்ட் குவாலிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. நான் ஏன் சொல்கிறேன்னா நான் போஸையும் லிசன் பண்ணியிருக்கேன், மார்ஷலையும் லிசன் பண்ணியிருக்கேன். அண்ட் பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸுமே இந்த ஆப்பிள் HomePodல இருக்குது. ஸோ மார்ஷல் வேணாம், போஸ் வேணாம் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா ஒரே டிவைஸ் தான் நான் சூஸ் பண்ணுவேன். அது இந்த ஆப்பிள் HomePod. அதுதான் ஆப்பிள் வந்து இட் ஹேஸ் அ ஹை ஃபிடலிட்டி ஆடியோன்னு சொல்கிறாங்க. இட் ட்ரூலி ஜஸ்டிஃபைஸ் த நேம் அண்ட் இட் டிசர்வ்ஸ் த நேம் கம்ப்ளீட்லி. அண்ட் இதில் இருக்க ஊஃபர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்கர்ஷன் ஊஃபர் வித் கஸ்டம் ஆம்ப்ளிஃபையர் கொடுத்துருக்காங்க. அண்ட் an array of 7 horn loaded tweeters இதில் இருக்குது அண்ட் each with its own custom amplifier. So these woofer and tweeters offer a better sound output from this HomePod. And நீங்கள் வந்து பேஸ் பிடிக்கும் உங்களுக்கு அப்படின்னா this woofer has one of the best thumping bass in any smart speaker or any speaker in today's world. And it's not over thumping. எந்த சாங்க்கு எந்த வால்யூம்க்கு எவ்வளோ பேஸ் வேணுமோ அவ்வளோ பேஸை இந்த ஆப்பிள் HomePod வந்து அழகாக டெலிவரி பண்ணுது. ஸோ நான் இதை பற்றி முன்னாடியே சொல்லிட்டேன். ஆனாலும் உங்களுக்கு இந்த ஆப்பிள் HomePod ஸ்பீக்கரில் இருக்க ஊஃபர் பற்றி சொல்லணும் இல்லையா? ஸோ அதுக்கு தான். அண்ட் இந்த ஆப்பிள் HomePodோட சவுண்ட் குவாலிட்டி இஸ் வேர் மை ஹார்ட் இஸ். அண்ட் இந்த ஸ்பீக்கரில் நமக்கு 360 டிகிரி சவுண்ட் அவுட்புட் கிடைக்கும். அண்ட் ஆப்பிள் ஹாஸ் இன்ஜினியர்ட் இட் இன் சச் அ வே தட் ஆல் சவுண்ட் ரீச்சஸ் த லிசனர். எப்படின்னா இப்போ இந்த ஸ்பீக்கரை நீங்கள் எதாவது வால் முன்னாடி வைக்கிறீங்கனாலும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் தான் உங்களுக்கு வால், இந்த ஸ்பீக்கர் என் முன்னாடி இருக்குது. ஸோ நீங்கள் லிசன் பண்ணிகிட்டு இருக்கீங்க எனக்கு முன்னாடி 360 டிகிரி சவுண்ட்னால உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க வால்யூம் உங்களுக்கு கிடைக்கும். சைடில் இருக்கிறது இந்த சைடு வாலில் பட்டு உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி கிடைக்கும். இந்த சைடில் இருக்கிறது இந்த சைடு வால் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி கிடைக்கும். ஆனால் பின்னாடி இருக்கிறது வந்து எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? பின்னாடி இருக்க வால்யூம் ஸ்பீக்கர்ஸில் இருக்க சவுண்ட்லாம் வந்து வேஸ்ட் ஆகிடுமே நீங்கள் நினச்சிங்கன்னா, அங்கே தான் ஆப்பிள் கிளவராக ஒன்று பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இங்கே இருக்க சவுண்ட் வந்து ஹை ஃபிடலிட்டி ஆடியோ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி இங்கே இருக்க சவுண்ட் வந்து என் மேலே ஹிட் ஆகி என்கிட்டருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி, அதாவது நான் தான் வால், என் மேலே அந்த வால் மேலே ஹிட் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகி உங்ககிட்டயே அந்த சவுண்ட் அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ சவுண்டில் வந்து எந்த லாஸுமே இருக்காது. சவுண்ட் குவாலிட்டி நீங்கள் எந்த இடத்துல இந்த ஸ்பீக்கரை வச்சிங்கனாலும் இது ஆட்டோமேட்டிக்காக அடாப்ட் ஆகிட்டு ஒரு பெஸ்ட் சவுண்ட் அவுட்புட் கொடுக்கும். அதுக்கு தான் இந்த ஆப்பிள் HomePodல கம்ப்யூட்டேஷனல் ஆடியோ இருக்குது. அண்ட் அந்த கம்ப்யூட்டேஷனல் ஆடியோவை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு ஆப்பிள் இதில் iPhone 6ல் இருக்க A8 சிப் செட்டை இந்த ஆப்பிளில் கொடுத்துருக்காங்க ஃபார் கம்ப்யூட்டேஷனல் ஆடியோ. ஸோ தட் இஸ் அ குட் திங். ஒரு ஐஃபோன் பவர் பண்ணுற ஒரு சிப் செட் வந்து ஒரு HomePodை பவர் பண்ணுது, அதுவும் ஜஸ்ட் ஃபார் கம்ப்யூட்டேஷனல் ஆடியோ. அப்போ பார்த்துக்கோங்க எந்த லெவல் ஆஃப் ஒரு ப்ராசஸிங் பவர் இந்த HomePodல இருக்குது ஜஸ்ட் ஃபார் சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு. ஆனால் இது வந்து ஃபர்ஸ்ட் ஜெனில், நான் வச்சுருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஜென். ஆனால் இதே வந்து செகண்ட் ஜெனில் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க ஆப்பிள். அதில் வந்து ஒரு செகண்ட் ஜென்னு எப்படி அது ஆப்பிள் கால் பண்ணுறாங்கன்னே தெரில. ஏன்னா இந்த ஸ்பீக்கரை விட அது டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. டவுன்கிரேட் வந்து எதில் அப்படின்னா, இதில் வந்து A8ன்ற ஒரு ஐஃபோன் ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஆப்பிள் HomePod செகண்ட் ஜென்ரேஷனில் S5 சிப்செட் கொடுத்துருக்காங்க. S5ன்றது ஆப்பிள் வாட்சில் இருக்க ஒரு சிப்செட், அதாவது ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 5ல் இருக்க ஒரு சிப்செட்டை இப்போ இருக்க ஆப்பிள் HomePodல கொடுத்துருக்காங்க. மேபி அதுவே போதும்னு நினச்சிட்டாங்களோ என்னவோ தெரியல. ஆனால் கம்ப்யூட்டேஷனல் ஆடியோவில் வந்து உங்களுக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த S5 சிப்செட்டே தேவையான அளவுக்கான ஒரு கம்ப்யூட்டேஷனல் பவரை இந்த HomePodக்கு கொடுக்குது. ஏன்னா HomePod செகண்ட் ஜென்ரேஷனும் நான் லிசன் பண்ணேன், இதுலேருந்து அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. எனக்கு பெருசாக அதில் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. ஸோ ஐ கெப்ட் ஆன் ஹோல்டிங் டு மை ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் HomePod. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் 6 array மைக்ரோஃபோன் இருக்கு இல்லையா, அதில் வெறும் 4 மைக்ரோஃபோன் தான், 2 மைக்ரோஃபோன் தூக்கிட்டாங்க. அதே மாதிரி இதில் 7 ட்வீட்டர்ஸ் இருக்குது, சுற்றி ட்வீட்டர்ஸாக இருக்கும் கீழே. அதில் வெறும் 5 தான் இருக்குது, 2 ட்வீட்டரை தூக்கிட்டாங்க. அப்படின்னா சவுண்ட் குவாலிட்டியில் கம்மியாகும்ல. ஆனால் ரியல் லைஃப்பில் நம்ம பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. லைட்டாக அதில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியலாம் மேபி இன் சம் கேசஸ். நீங்கள் வந்து ரொம்ப நோட்டீஸ் பண்ணாதான், ஒரு லேபில் வச்சு நீங்கள் 2 ஸ்பீக்கரும் கம்பேர் பண்ணால் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் மற்றபடி நம்ம ரியல் லைஃப்பில் ஜஸ்ட் லைக்
லிசனிங் டு சாங்ஸ் எந்த டிஃப்ரென்ஸுமே உங்களுக்கு தெரியாது கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் HomePods. ப்ளஸ் இந்த HomePodல கெப்பாசிட்டிவ் டச் பட்டன் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது பிளாங்காக இருக்கு இல்லையா மேலே, இந்த மாதிரி பிளாங்காகவே வந்து செகண்ட் ஜென்ரேஷனில் இருக்காது. இதை எப்போ நம்ம ஆன் பண்ணுறோமோ அப்போ தான் இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் என்ற பட்டனே வரும். ஸோ இட் இஸ் லைக் ஒன் ஆஃப் த கூல் டச்னு சொல்லணும். பார்க்க ஒரு ப்ரீமியமாக இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் HomePod. செகண்ட் ஜென்ரேஷன் HomePodல அவங்க ஒரு கட் அவுட் மாதிரியே லைட்டாக கொடுத்துருப்பாங்க. கட் அவுட்டே கிடையாது, அந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ப்ளஸ் மைனஸ்ன்னு என்கிரேவ் பண்ணியே இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியுதா நான் சொல்ல வர்றது? அது வந்து ஒரு நல்ல ஒரு க்ளீன் லுக் தராது. பட் திஸ் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லுக்ஸ் மோர் க்ளீன், மோர் மினிமலிஸ்டிக் அண்ட் pretty குட். மற்றபடி டிசைனில் ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. சிப்செட் இதுதான், ஜஸ்ட் அண்ட் மாடர்ன் அப்கிரேட் ஃப்ரம் ஐஃபோன் சிப்செட் டு வாட்ச் சிப்செட். அண்ட் சவுண்ட் குவாலிட்டிலையுமே பெருசாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது, ஜஸ்ட் சம் மைனர் ட்வீக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இட் ஸ்டில் கால் இஸ் செகண்ட் ஜென். ப்ரைஸிங் பற்றி பார்க்கும்போது இட் இஸ் வே மோர் காஸ்ட்லியர் தென் த ஃபர்ஸ்ட் ஜென். அதை பற்றி நம்ம கடைசியில் பேசுவோம் ப்ரைஸிங் பற்றி. அண்ட் திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் HomePod. அண்ட் இந்த ஸ்பீக்கரை நீங்கள் வந்து பேர் மோட்லேயுமே உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதே ஆப்பிள் HomePod நீங்கள் 2 வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ரெண்டுமே பேர் பண்ணி ஒரு ஸ்டீரியோ செட்டப் ஆஃப் சவுண்ட் குவாலிட்டி உங்களால் எடுத்துக்க முடியும் அந்த 2 ஸ்பீக்கர்லேருந்தும். ஸோ தட் இஸ் அ குட் திங். அண்ட் நீங்கள் ஆப்பிள் டிவி வச்சுருந்தீங்கனாலும் இந்த 2 HomePodடையும் கனெக்ட் பண்ணி உங்களால் சவுண்ட் அவுட்புட்ஸ் 2 ஸ்பீக்கர்லேருந்தும் எடுத்துக்க முடியும் வித் ஆப்பிள் டிவி. ஆனால் அதுவே நீங்கள் ஆப்பிள் HomePod ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வச்சுருக்கீங்க, நான் செகண்ட் ஜென்ரேஷனும் வாங்கி பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி நடக்காது. ஏன்னா இட் இஸ் ஆப்பிள். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜென் வச்சிருந்தா ஒன்லி ஃபர்ஸ்ட் ஜென், செகண்ட் ஜென் வச்சிருந்தா ஒன்லி செகண்ட் ஜென். நீங்கள் இந்த HomePod mini கூட கம்பேர் பண்ணி பேரிங் மோடில் யூஸ் பண்ண முடியாது. எய்தர் இட் இஸ் அன் HomePod ஃபர்ஸ்ட் ஜென் வித் ஃபர்ஸ்ட் ஜென் ஆர் HomePod செகண்ட் ஜென் வித் செகண்ட் ஜென். அப்படி தான். தட்ஸ் how ஆப்பிள் ஒர்க்ஸ். ஆனால் ஏன் ஆப்பிள்? அண்ட் இதில் வந்து மியூசிக் ஸ்ட்ரீமிங் உங்களால் ப்ளூடூத் வச்சு தான் ஸ்ட்ரீம் பண்ண முடியாது. இட் இஸ் ஒன்லி த்ரூ ஏர்ப்ளே ஆர் Siri வச்சு உங்களால் ஆப்பிள் மியூசிக்லேருந்தோ இல்லை ஸ்பாட்டிஃபைலேருந்தோ வாய்ஸ் கமாண்ட் வச்சு உங்களால் மியூசிக் ப்ளே பண்ணிக்க முடியும். அப்படி தான் உங்களால் ப்ளே பண்ண முடியும். ஜஸ்ட் லைக் தட் நான் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கராக இது உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ தட் வில் பி அனாயிங் சம்டைம்ஸ். ஏன்னா ஏர்ப்ளே ரிக்வயர்ஸ் பெட்டர் வைஃபை கனெக்ஷன். உங்கள் ஃபோனும் இந்த ஆப்பிள் HomePodடும் ஒரே ஒய்ஃபைல வந்து கனெக்ட் ஆகிருக்கணும். அண்ட் உங்கள் வீட்டில் ஒய்ஃபை மட்டும் இல்லை அப்படின்னா இந்த HomePodை வாங்கிட்டு உங்களால் இதை ப்ளே பண்ண வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஹேசில்னே நான் சொல்வேன். ஏன்னா அந்த ஹேசில் நான் கோ த்ரூ பண்ணியிருக்கேன். ஒய்ஃபை வந்ததுக்கப்புறம் இட் இஸ் அ பெட்டர் திங். அதனால் ஒய்ஃபை இல்லை அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே மோஸ்ட்டாக ஒய்ஃபை இருக்கும். ஆனால் இது லான்ச் ஆனது 2018, இந்தியாவுக்கு வந்தது 2020. கொரோனா டைமில் தான் வந்தது. ஸோ அந்த டைமில் ஐ டென்ட் ஹேவ் ஒய்ஃபை அட் மை ஹோம். ஸோ அந்த மாதிரி மொபைல் டேட்டா வச்சு யூஸ் பண்ணும்போது ஃபோனோட இதை நீங்கள் வந்து பேர் பண்ணி ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கஷ்டப்பட்டேன் நான். சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அது இருக்கும், அதுக்கப்புறம் போக சரியாயிடும். ஸோ இதை நீங்கள் ஏர்ப்ளேயில் தான் யூஸ் பண்ண முடியும். ஒய்ஃபை இருந்தால் பெட்டர். ஒய்ஃபை இல்லைன்னா இதை யோசிக்காதீங்க, இந்த ஸ்பீக்கரை பற்றி யோசிக்காதீங்க. அண்ட் இது மேலே வந்து டச் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ டச் கண்ட்ரோல்னால் ஜஸ்ட் டேப் பண்ணிங்கன்னா பாஸ் அண்ட் ப்ளே ஒரு தடவை டேப் பண்ணிட்டு விட்டிங்கன்னா. ஸோ டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஃபார்வர்ட் மியூசிக் ஃபார்வர்ட் ஆகும். ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா மியூசிக் ரிவர்ஸ் ஆகும், பழைய சாங்குக்கு போகும் ப்ரீவியஸ் ட்ராக்குக்கு. அண்ட் டபுள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ட்ராக்குக்கு போகும். ஸோ தட் இஸ் த டச் கண்ட்ரோல்ஸ் இன் திஸ் HomePod. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஐஃபோன் வச்சுருப்பீங்க கண்டிப்பாக. அண்ட் அந்த ஐஃபோனில் நீங்கள் ஏதாவது சாங் ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதை இந்த HomePod ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா ஜஸ்ட் உங்கள் ஐஃபோன் எடுத்துகிட்டு இந்த HomePod முன்னாடி ப்ளேஸ் பண்ணிங்கன்னா போதும். அப்படியே இந்த ஃபோனில் இருக்க மியூசிக் வந்து HomePod ட்ரான்ஸ்ஃபர் ஆகி HomePodல வந்து அந்த சாங் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் ஆப்பிள் இக்கோசிஸ்டம் மேஜிக்ஸ். சூப்பராக ஒர்க் ஆகும். ஆனால் இதில் எந்த ஹிக்கப்ஸுமே நான் பார்த்ததில்ல. செம்ம ஃபீச்சர். அண்ட் இதில் த்ரெட் அண்ட் மேட்டர் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஆப்பிள் HomePod செகண்ட் ஜென்ரேஷன் நீங்கள் இப்போ வாங்குறீங்கன்னா அதுதான் வாங்குவீங்க. ஸோ அதில் உங்களால் வந்து டெம்பரேச்சர் சென்சார்ஸும் இருக்குது. ஸோ இந்த ரூமில் இருக்க டெம்பரேச்சரை வந்து உங்களால் கேட்டு தெரிஞ்சிக்க முடியும் HomePod கிட்டே. அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் பற்றி பார்க்கும்போது ப்ளூடூத் 5.0 இருக்குது. அல்ட்ரா வைட் பேண்ட் சிப் இதில் இருக்குது. ஸோ ப்ரைஸிங் அண்ட் அவைலபிலிட்டி. ப்ரைஸிங் பற்றி வருவோம். இந்த ஆப்பிள் HomePod ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனை 2018 தான் ஆப்பிள் லான்ச் பண்ணாங்க நான் சொன்ன மாதிரி. ஆனால் அது இந்தியாவுக்கு வரவே இல்லை. ஏன்னா அப்போ இருந்த காலத்தில் ஆப்பிள் எப்படின்னா அவங்க இந்தியா வந்து ஒரு பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மார்க்கெட்டில் இந்த HomePod சேல் ஆகாதுன்றது அவங்களுடைய ஒரு தாட்டாகவே இருந்தது அப்போலாம். அதனால் வந்து ஆப்பிள் இது கொண்டே வரல. யூஎஸில், இங்கிலாண்டில் அந்த மாதிரி ஒரு பெரிய டெவலப்பான கண்ட்ரீஸ், யூரோப், ஆஸ்திரேலியா அந்த மாதிரி கண்ட்ரீஸில் மட்டும்தான் இது சேலில் இருந்தது. ஃபர்ஸ்ட் யூஎஸ்க்கு வந்துடும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கே வரும். ஸோ இந்தியாவுக்கு வரவே இல்லை. நானும் ஐ வாண்டட் டு கெட் திஸ் HomePod. ஏன்னா ஐ வாண்ட் டு லிசன் சம் மியூசிக். எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆப்பிள் ஃபேன் நான். ஆப்பிள்லேருந்து ஒன்று வருது அப்படின்னா ஐ வாண்டட் டு கெட் இட். ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் வெரி லாங் டைம். திடீர்னு கொரோனா டைமில் லான்ச் பண்ணாங்க. அதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் வந்தது. அந்த டைமில் ஜஸ்ட் $19,900. இந்த HomePod யூஎஸில் இதோட ப்ரைஸ் வந்து $349. ஆனால் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் $19,900. எனக்கே செம்ம ஷாக்கிங்காக இருந்தது, எப்படி இவ்வளோ கம்மியாக ஆப்பிள் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு. ஏன்னா நான் இதை ஒரு 30,000 ரேஞ்சில் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இந்தியாவுக்கு வரும்போது. ஆனால் 19,900 ஒன்னே ஐ ஜஸ்ட் புல் த ட்ரிகர் ஆன் திஸ். எனக்கு இது கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க. ஏன்னா இப்போ ஆப்பிள் சைட்லாம் இந்தியாவில் கிடையாது.
ஸோ நீங்கள் ஏதாவது அஃபிஷியல் ஸ்டோர் போய் தான் வாங்கணும். ஆத்தரைஸ் ரீசெல்லர் நீங்கள் எங்கேயாவது போகிறீங்கன்னா அங்கே நீங்கள் இந்த HomePod ஆர்டர் பண்ணால் வர வைக்கிறதுக்குலாம் ரொம்ப லேட் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிவைஸ் இருக்குன்றதே அவங்களுக்கு தெரியாது அப்போ தான். ஆனால் இதே இது செகண்ட் ஜென்ரேஷன் இப்போ ஆப்பிள் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸிங் கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். ஃபோனோடைய ப்ராசர்லேருந்து வாட்ச் ப்ராசர் கொடுத்தாங்க ஒன்று, ட்வீட்டரை 2 கம்மி பண்ணிட்டாங்க, மைக்ரோஃபோனும் கம்மி பண்ணிட்டாங்க. அண்ட் ப்ரைஸை 32,900க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க இதே HomePod. ஆக்சுவலாக இதை விட கொஞ்சம் லெவல் கம்மியான HomePod. ஆப்பிளோடைய லைனப்லேயே ஒரு அப்கிரேடில் ஒரு டவுன்கிரேட் இந்த ஆப்பிள் HomePodன்றது. ஆனால் அந்த விலைக்குமே இட் இஸ் தி பெஸ்ட் சவுண்டிங், ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் பெட்டர் ஸ்மார்ட் ஸ்பீக்கர்னே சொல்லணும், தட் டு ஃப்ரம் ஆப்பிள். பட் ஸ்டில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் இஸ் டிராஸ்டிக்கல் கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் ஜென் டு செகண்ட் ஜென். அது நடக்கிறது தான் யூஸ்வலாக. ஆப்பிளோடைய ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். இப்போ யூஎஸ் சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பாருங்கள். HomePod வந்து அரௌண்ட் $299 இருக்கும். அதே டேக்ஸ்லாம் சேர்த்திங்கன்னா அரௌண்ட் $329, $330 அந்த மாதிரி வந்துடும். ஸோ $330 இன்டூ 100 பண்ணிக்கோங்க, அதுதான் இந்தியா ப்ரைஸிங். இப்படி தான் ஆப்பிள் ப்ரைஸிங் ஒர்க் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆப்பிள் HomePod வந்து 32,900க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரைஸிங் பற்றி நான் தப்பு சொல்லலை, ஏன்னா ஆப்பிள் அதுவும் இல்லாமல் ஒரு HomePod மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கருக்கு அந்த ப்ரைஸ் கண்டிப்பாக நம்ம பே பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த ரிவ்யூ ஆஃப் ஆப்பிள் HomePod. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த HomePodோட பையிங் லிங்க்கை லைக் பட்டன் கீழே நான் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய்ட்டு இந்த HomePod உங்களால் வாங்கிக்க முடியும். ஸோ ப்ளீஸ் செக் அவுட் தட் லிங்க். தட்ஸ் இட் ஃபார் த ரிவ்யூ ஆஃப் ஆப்பிள் HomePod ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். அண்ட் செகண்ட் ஜென்ரேஷனோட ரிவ்யூமே ஆல்மோஸ்ட் சேம் தான், ஏன்னா பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆப்பிள் ஹஸ் ஜஸ்ட் டன் சம் காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் டு திஸ் HomePod. 2 ஸ்பீக்கர் எடுத்துட்டாங்க, மைக்ரோஃபோன் கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய இம்பாக்ட் தராது. ஓவரால் த சவுண்ட் குவாலிட்டி இஸ் சிமிலர். பெருசாக உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது ஆப்பிள் HomePod ஃபர்ஸ்ட் ஜென் டு செகண்ட் ஜென். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா, HomePod வாங்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது இந்த HomePodல ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டெக் கண்டென்ட் ரீஜனல் லாங்குவேஜில் போடுறதுக்கு என்னை நல்லா மோட்டிவேட் பண்ணும். நான் அதை கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ கடைசியாக இந்த ஆப்பிள் HomePodல ஒரு ஈஸ்டர் எக் இருக்குது, அது என்னன்னு சொல்கிறேன். இந்த ஆப்பிள் HomePod ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் நம்ம Siri டாகல் பண்ணும்போது இங்கே மேலே வந்து ஒரு அனிமேஷன் மாதிரி வரும். அந்த அனிமேஷன் வந்து என்னென்னா பெருசாக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் RGB லைட்டிங். அந்த RGB லைட்டிங் வந்து இந்த ஆப்பிள் HomePod ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் சின்னதாக வரும். அதுவே ஆப்பிள் HomePod செகண்ட் ஜென்ரேஷனில் இந்த பிளாக் கலர் பிளாஸ்டிக் ஃபுல்லாகவே வரும். அண்ட் இந்த பிளாக் கலர் பிளாஸ்டிக்கும் கொஞ்சம் ஹாலோவாக இருக்கும் செகண்ட் ஜென்ரேஷனில். ஸோ தட் இஸ் த காஸ்மெட்டிக் டிஃப்ரென்ஸ் ஐ வாஸ் சேயிங் பிஃபோர். அண்ட் இது என்ன தான் RGB லைட்டிங்காக இருந்தாலும் ஆப்பிள் டஸ் இட் இன் தேர் ஓன் வே. ஸோ அதை பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லாகவே இருக்கும் அந்த RGB லைட்டிங்கை. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் ஒன். இந்த ஆப்பிள் HomePod செம்ம வெயிட்டாக இருக்குது கையில் வச்சுக்கிறதுக்கு. See you.